டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழும்போது கோயிலுக்கு சென்றால் மன நிம்மதி கிடைக்கும் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை. அப்படி நம்பிக்கையோடு சென்ற ஒருவர் தற்போது கோயிலுக்கும் அறநிலையத்துறை அலுவலகத்திற்கும் அலைந்து கொண்டிருக்கிறார். அதன் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யத்தை பார்க்கலாம். கோவில் உண்டியலில் எது விழுந்தாலும் அது கடவுளுக்கே சொந்தம் என திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும். அப்படித்தான் உண்டியலில் காணிக்கை செலுத்தும் போது தவறுதலாக உள்ளே விழுந்த ஐபோன் தற்போது முருகனுக்கே சொந்தம் என கூறுகிறார்கள் திருப்போரூர் கோவில் நிர்வாகிகள். சென்னை சிஎம்டிஏ ஊழியரான தினேஷ் கடந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குடும்பத்தோடு திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துள்ளார். என்னோட எல்லா பிரச்சனையையும் தீர்த்து வைப்பா முருகான்னு உண்டியலில் காணிக்கை செலுத்தும் போது அவர் வைத்திருந்த ஐபோனும் தவறுதலாக உள்ளே விழுந்துள்ளது. இது என்னப்பா புதிய பிரச்சனைன்னு உடனே அது குறித்து கோவில் நிர்வாகத்திடம் தெரிவிக்க, உண்டியல் திறந்து காணிக்கை எண்ணும் போது தகவல் கொடுக்கிறோம், அப்போது வந்து போனை பெற்றுக் கொள்ளுங்கள் என கூறி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 3 மாதங்களுக்கு பிறகு உண்டியல் திறந்து காணிக்கையை எண்ணும் போது தினேஷின் ஐபோனும் இருந்துள்ளது. அவருக்கு கோவில் நிர்வாகிகள் தகவல் கொடுக்க 3 மாதங்களுக்கு பிறகு ஐபோன் கிடைத்துவிடும் என உற்சாகமாக கோவிலுக்கு வந்தவருக்கு காத்திருந்தது மிகப்பெரிய ட்விஸ்ட். எங்கே என் போன், சீக்கிரம் கொடுங்க என கேட்டவருக்கு, போன் கொடுக்க உங்களை கூப்பிடல, அதுல இருக்க டேட்டாவை மட்டும் எடுத்துட்டு போங்க, உண்டியல்ல விழுத எல்லாமே அப்பன் முருகனுக்குத்தான் சொந்தம்னு கோவில் நிர்வாகிகள் விபூதி கொடுத்துட்டாங்களாம். சென்னையில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் தனது நிலையை விரிவாக எடுத்துக் கூறி மனு அளித்துள்ள தினேஷ், எப்படியாவது ஐபோனை மீட்டுக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த ஐபோன் கிடைக்குமா இல்லையா என்பது திருப்போரூர் முருகனுக்கே வெளிச்சம். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.